முதலாக காணப்பட்ட ரயில் நிலையம், ரயில் முனையம் என்றால் அது ராயபுரம். ஆனால் அதற்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட சென்ட்ரல் மற்றும் எக்மோர் ரயில் நிலையம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையில் முதலில் ஆரம்பிக்கப்பட்ட ராயபுரம் ரயில் நிலையம் வஞ்சிக்கப்பட்டுள்ளது. ஏனென்றால் அது வட சென்னையில் இருப்பதுதான் என்பதற்கு காரணம். அந்த ராயபுரம் ரயில் முனையம் வருவதற்கு அனைத்து முயற்சிகளையும் செய்வேன் என்று முதலில் உறுதி கூறுகிறேன். மூலக்கொத்தளம் ஒரு எண்ணூர் வரை செல்லும் எண்ணூர் ஐரோடை இருக்கும் 2 ரயில்வே கேட்டிற்கு மேம்பாலம் அமைத்து அந்த ரோட்டில் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுத்து டிஹெச் ரோட்டில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத சூழ்நிலையை உருவாக்குவேன். நம்முடைய இந்தியாவே எதிர்பார்த்திருக்க ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டு நரேந்திர மோடி அவர்களை பிரதமராக ஆக்குவோம் என்று இதை அமெரிக்கா நாடுகளே ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். அந்த அடிப்படையிலே இன்று நாம் கூடியிருக்கின்ற இந்த அறிமுக கூட்டத்திலே சௌந்தரபாண்டியன் அவர்களுக்கு வெற்றி வாகை எந்த அளவுக்கு இருக்கும் என்று நாம் யூகித்துக் கொள்வோம். வெற்றி வாகை சென்று அந்த அதை சாதி பார்க்கும் பாராளுமன்றத்திலே பெரியவர்களே, தாய்மார்களே, மறந்துள்ளார்கள், மறந்தும் விழுந்துள்ளார்கள். இந்த தேசம், தெய்வம், தர்மம் காக்கப்பட வேண்டும் என்றால் தலைவர் ராமதாஸ் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஒன்றாகவே சேர மாட்டார்கள். வட மாவட்டத்திலே அடித்துக் கொள்வார்கள். அவர்கள் ஒன்றாக செய்தாலும் தொண்டர்கள் ஒன்றாக செய்ய மாட்டார்கள். ஒன்றாக செய்தாலும் கட்சி பணியில் அவர் ஈடுபட மாட்டார்கள் என்று பொய்யான தகவலை மக்கள் மத்தியிலே பரப்பிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய வாக்குகளை நாம் சிந்தாமல் சிதறாமல் உருவாக்குகின்ற முகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை சரியான முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் அனைவருக்கும் உருவாகி இருக்கிறது. அதை நாம் செவனே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.